வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக மதுரை வந்திருக்கக்கூடிய அமித்ஷா பாஜக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராணுவ விமானம் மூலமாக நேற்று இரவு மதுரை வந்தடைந்தார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்துள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை, சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் விமான நிலையத்திற்கு சென்று அவரை வரவேற்றனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். தனியார் விடுதியில் தங்கியுள்ள அமித்ஷா இன்று காலை 11 மணி அளவில் மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்ய திட்டமிட்டுள்ளார். மதியம் நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அமித்ஷா தமிழக பாஜகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. மாலை 4 மணி அளவில் மதுரை ஒத்தக்கடை பொதியில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நிகழ்ச்சிகளுக்கிடையே முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆகியோரை அமித்ஷா சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் மாவட்டங்களில் பலத்தை அதிகரிக்கவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வந்ததற்கான வியூகம் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக ஒரே கூட்டணியில் இருந்திருந்தால் சுமார் 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று வாக்குகளின் அடிப்படையிலான கணக்கீடுகள் சுட்டிக்காட்டப்பட்டன. பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்த நிலையில் மதுரை, தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மக்களவைத் தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2ஆம் இடம் பெற்றது. இதனால் பாஜகவின் பார்வை தென் மாவட்டங்களில் பக்கம் திரும்பியதால் நைனா நாகேந்திரன் மாநில தலைவராக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது மட்டுமின்றி அவர் சார்ந்த சமூக வாக்குகளை ஈர்க்கக்கூடிய முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டத்தில் செல்வாக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற அடுத்த கட்ட முயற்சியாகவே அமித்ஷாவின் மதுரை வருகை அமைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமித்ஷாவின் கடந்த அரசியல் ரீதியான தமிழ்நாடு பயணத்தில் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் போன்ற தென் மாவட்டத்தின் முக்கிய அரசியல் தலைவர்கள் அமித்ஷாவை சந்திப்பார்களா என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் அண்மையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்ற நிலையில் பாஜகவும் மதுரையை முன்னிலைப்படுத்துவது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. மக்களை சந்திக்க புறப்படும் திமுக நிர்வாகிகளின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ள ஆளுங்கட்சியான திமுக முன்கூட்டியே தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுகவில் உறுப்பினராக சேர்க்கும் வகையில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுக்க வேண்டுமென சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள், MP, MLA-க்கள், தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது ஒவ்வொரு பூத்திலும் 30 விழுக்காடு வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்றும் அதில் இளம் வாக்காளர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். உறுப்பினர் சேர்க்கையின் போது வாக்காளர்கள் முன்வைக்கக்கூடிய குறைகளை கேட்டுக்கொண்டு அதற்கு பொறுமையுடன் பதிலளிக்க வேண்டும் எனவும் திமுகவின் திட்டங்களை மக்களிடம் விளக்கி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார். மக்களை சந்திக்க புறப்படும் திமுக நிர்வாகிகளின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையை தற்போதே தொடங்கும் விதமாக மக்களை சந்திக்க திமுக நிர்வாகிகள் புறப்பட உள்ளதாகவும் தனது பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வார இறுதியில் கிடாம்பாக்கத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என அரசுக்கு தெரியாதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 3 நாட்களாக கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் மற்றும் முகூர்த்த நாள் நிறைந்த வார இறுதியில் கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அரசுக்கு தெரியாதா என்றும் EPS வினவியுள்ளார். சொந்த ஊருக்கு செல்லக்கூட மக்களை திமுக அரசு பரிதி வைக்க வைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, கிடாம்பாக்கம் பரிதாபங்கள் தற்போது வரை ஓய்ந்தபாடில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிடாம்பாக்கமே சாட்சி என விமர்சித்துள்ள EPS, கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவை முறையாகவும் சீராகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தேவைக்கு ஏற்ப பேருந்துகள் இயக்கப்படவில்லை என விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது.
கிடாம்பாக்கத்தில் முறையாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை என புகார்கள் எழுந்திருந்த நிலையில் தேவைக்கு ஏற்ப கூடுதலாகவே பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. சென்னை கிடாம்பாக்கத்தில் கடந்த சில நாட்களாக போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் மத்தியில் புகார் எழுந்தது. இந்நிலையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தரப்பில் கிடாம்பாக்கம் பேருந்து சேவை தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் ஜூன் 4, 5 மற்றும் 6 தேதிகளில் பயணிகளின் தேவைக்கேற்பவும் முன்பதிவு அடிப்படையிலும் போதுமான பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து 94,926 முன்பதிவு இருக்கை வசதிகள் உள்ள நிலையில் அதில் 26% இருக்கைகள் மட்டுமே கடந்த 3 தினங்களில் முன்பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் முன்பதிவு வசதி உள்ள இருக்கைகளில் அதிகபட்சமாக 9% மட்டுமே முன்பதிவு செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயணிகள் முறையாக முன்பதிவு செய்து பயணம் செய்தால் பேருந்து நிலையங்களில் தேவையற்ற விவாதங்கள், முண்டியடித்து ஏறுதல் தவிர்க்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நள்ளிரவு நேரங்களில் ஒரே நேரத்தில் மிக அதிக அளவிலான பயணிகள் பேருந்து நிலையத்திற்கு வருவதால் தவிர்க்க முடியாத சிரமம் ஏற்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு முன்பதிவு செய்து பயணிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திமுகவை வீழ்த்த பங்காளி சண்டையை ஒத்திவைத்துள்ளதாக டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தான் தங்களது அணிக்கு வந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் அம்மாவின் தொண்டர்களை அழைத்தோம், அம்மாவின் கட்சியே வந்துவிட்டதாக கூறினார். அவருடைய அணியில் நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். எங்க அணிக்கு தான் உங்க எடப்பாடி வந்து சேர்ந்திருக்காரு. திமுகவை வீழ்த்த அதிமுகவுடனான பங்காளி சண்டையை ஓரமாக வைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே பங்காளி சண்டை இருக்கு, அதை வச்சுதான் கேட்கறீங்க. எங்களை பொறுத்தவரை இந்த சண்டையெல்லாம் ஓரமா வச்சுட்டு அதெல்லாம் பின்னாடி தேர்தல் முடிஞ்சு திமுகவை வீழ்த்தி விட்டு பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரே குறிக்கோளோட நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து செயல்படுறோம். பாமக, தேமுதிக மட்டுமல்ல புதிய கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் என்றும் டிடிவி தினகரன் கூறினார். பாமக பழைய பலத்தோடு எங்கள் கூட்டணிக்கு வரும், அதுபோல தேமுதிகவும் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். பாஜகவினர் சாணக்கியர்கள் என்றும் அவர்கள் எந்த கட்சியையும் கைப்பற்றி தங்களை பலப்படுத்திக் கொள்ளும் அவசியம் இல்லை எனவும் தெரிவித்தார். கூட்டணி தொடர்பாக பாஜக இதுவரை அழைப்பு ஏதும் எடுக்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கமளித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மகள் இல்லத்தில் பேரன்கள், பேத்திகள், உறவினர்களை ராமதாஸ் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் பேசியது குறித்து தற்போது எதுவும் சொல்ல முடியாது என்றார். அவர் சொன்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன், எல்லாரும் நம்புறோம். அதனால அங்க பேசினாரு. பேசப்பட்டது அதான் உங்களுக்கு சொல்ல நிறைய குற்றச்சாட்டு ரகசியமா அப்புறமா அமித்ஷா வருகையால் பாமக கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் கூட்டணியை முடிவு செய்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்றும் தெரிவித்தார். கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. பாஜக அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி 26 தேர்தல் முகுந்தன் விவகாரம் முடிந்து போனது என்றும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லபடியாக தீர்வு கிடைக்கும் என சொல்லிக்கொள்ள விரும்புவதாகவும் ராமதாஸ் கூறினார். பாமக தலைவர் பதவி மீண்டும் அன்புமணிக்கு அளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க ராமதாஸ் மறுத்துவிட்டார். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? என்ன சொல்றேன், உங்களை சந்திக்கப்பதான் போறேன். இந்நிலையில் தியாகராய நகரில் உள்ள பாமகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் AK மூர்த்தி இல்லத்திற்கு சென்றார். இந்த சந்திப்பை தொடர்ந்து புறப்பட்ட போது செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் மதுரை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் திட்டமில்லை என்று கூறினார். குருமூர்த்தி அவர்கள் சந்தித்தா சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மை சார்? சந்திப்பு நடந்துச்சு சார். நான் சொல்றேன், தயலாபுரத்துக்கு வாங்க நான் சொல்றேன். அமித்ஷா வராங்க மதுரைக்கு, சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல. பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் ராமதாஸ் சென்னைக்கு வந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. கடும் எதிர்ப்பை அடுத்து நகை கடன்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. தங்க நகை கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ள ரிசர்வ் வங்கி நகை வாங்குவதற்கான ரசீது தேவையில்லை என்று அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன் பெறுவதற்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை கொண்டுவர ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருந்தது. இது விவசாயிகள் உள்ளிட்ட பலரையும் பாதிக்கும் என்றும், எனவே விதிகளை தளர்த்த வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை வைத்திருந்தனர். விதிகளை தளர்த்த கோரி மத்திய நிதியமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் தங்க நகை கடன் பெறுவதற்கான வரம்புகளை தளர்த்தி ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தங்க நகைகளை அடகு வைக்க கடன்தாரரின் சுய அறிவிப்பு மட்டுமே போதும்
போதும் என்று தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி நகை வாங்கியதற்கான ரசீது தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2.5 லட்சம் ரூபாய் வரை கடன்களுக்கு கடன் பிணை மதிப்பு விகிதம் 85% உயர்த்தப்படும் என்றும் 2.5 லட்சம் ரூபாய் வரை கடன்களுக்கு கடன் தகுதி மதிப்பீடு தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனை வரவேற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தங்கள் கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டது மகிழ்ச்சியளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் 10 இடங்களிலும் புதுச்சேரியிலும் நேற்று வெயில் சதம் அடித்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்ததால் குளுமையான சூழல் உருவானது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் வெயில் மீண்டும் வாட்டி விதைக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 10 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கடந்துள்ளது. அதன்படி அதிகபட்சமாக ஈரோட்டில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், மதுரை விமான நிலையம், பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், கரூர், பரமத்தி ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக குறிப்பிட்டுள்ளது. அதேபோல புதுச்சேரியிலும் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. திருச்சி, மதுரை மாநகர், தஞ்சை மாவட்டத்தின் அதிராம்பட்டினம் ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஜூன் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் வரும் திங்களன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. ஜூன் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் 11ஆம் தேதி கடலூர், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது. 12ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் 13ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்பதால் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தனக்கு 49 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக வேட்புமனுவில் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தனக்கு 305 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை பதவியிடங்களுக்கு வரக்கூடிய 19ஆம் தேதியில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் திமுக சார்பில் வில்சன், சிவலிங்கம், செல்மா ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிடுகிறார். மற்ற 2 இடங்களுக்கு அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 6 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய கமல்ஹாசனின் சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கமல்ஹாசன் கடந்த 2023-24ஆம் நிதியாண்டில் 78 கோடியே 90 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளார். அசையும் சொத்து மதிப்பு 59 கோடியே 69 லட்சம் ரூபாய் என்றும், அசையா சொத்துக்களின் சந்தை மதிப்பு 245 கோடியே 86 லட்சம் ரூபாய் என்றும் கமல்ஹாசன் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார். 2,60,000 ரூபாய் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டக்கூடியவர் மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, லெக்சஸ், பொலிரோ ஆகிய 4 வாகனங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனக்கு 49 கோடியே 67 லட்சம் ரூபாய் கடன் உள்ளதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தனது ஹார்மோனியம் கோவையில் தயாரிக்கப்பட்டது என இளையராஜா கூறியிருந்த நிலையில் அது கோவையின் பெருமை என இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரசிகர்கள் தெரிவித்தனர். அவர் ராக தேவன் மட்டும் இல்லைங்க, இசை கடவுள். என்னுடைய ஹார்மோனிய பெட்டி முதல் கோயம்புத்தூரில் தயாரித்த பெட்டி அப்படின்னாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கோயம்புத்தூருக்கு பெரிய ஒரு பெருமை அது. 70களில் ஹிந்தி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருந்த வேளையில் இளையராஜா தனது பாடல்கள் மூலம் காதுகளில் இன்பத்தையும் பாய்ச்சியதாகவும் மெய் சிலிர்த்தனர். புதிய இசை கருவிகள், நவீன கருவிகள் வந்தாலும் கூட அவர் அமைச்ச அந்த மெட்டுக்கள் அவருடைய இசைக்கு இன்னும் ஈடு கொடுக்கறதுக்கு யாரும் வரல. ஆக்சுவலி we are all very fortunate. இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து அது நம்ம டயத்தில் அதே இருக்காருன்னா இன்னும் ஒரு 200 இயர்ஸ் கழிச்சு கூட people will celebrate him. பல தலைமுறைகளாக இளையராஜாவின் இசையை கேட்டு மகிழ்வதாகவும் ரசிகர்கள் கூறினர். கோவையில் சட்டவிரோதமாக செயல்பட்ட குவாரிக்கு விதிக்கப்பட்ட 32 கோடி ரூபாய் அபராதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கோவை மாவட்டம் புரவிப்பாளையம் கிராமத்தில் பட்டா நிலங்களில் நடத்தி வரும் குவாரிகளில் இருந்து சட்டவிரோதமாக கனிம வளங்கள் எடுத்ததாக கூறி செந்தாமரை என்பவருக்கு 32 கோடியே 29,77,792 ரூபாய் அபராதம் விதித்து கோவை உதவி ஆட்சியர் 2022ஆம் ஆண்டு உத்தரவிட்டார். இதை எதிர்த்த மேல்முறையீட்டை விசாரித்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் அபராதத்தை 2 கோடியே
48,919,119 ரூபாயாக குறைத்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை தாமாக முன்வந்து விசாரணைக்கு அடுத்த இயற்கை வளங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அபராதத்தை குறைத்ததை ரத்து செய்து உதவி ஆட்சியர் விதித்த அபராதத்தை உறுதி செய்தார். இதனை எதிர்த்து செந்தாமரை தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட கனிம வளத்திற்கு இணையான தொகையை வசூலிப்பதில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது என்பதால் உதவி ஆட்சியர் விதித்த அபராதத்தை உறுதி செய்தார். நேர்மையற்ற பேராசைக்காரர்களிடமிருந்து பூமி தாயை காப்பாற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்ட நீதிபதி, குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிப்பதாக வேதனையுடன் தெரிவித்தார். குவாரி மோசடியில் கள அதிகாரிகள் முதல் உயரதிகாரிகள் வரை என்ன பங்கு உள்ளது என்பது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மூலம் விசாரணை நடத்தி அவர்கள் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். கேதார்நாத் பயணிகளுடன் புறப்பட்ட ஹெலிகாப்டரை தொழில்நுட்ப கோளாறால் விமானம் சாலையின் நடுவே அவசரமாக தரையிறக்கி நிற்கக்கூடிய காட்சிதான் இது. உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் பகுதிக்கு யாத்திரை செல்லக்கூடிய 5 பயணிகளுடன் பராசு என்ற பகுதியிலிருந்து ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டது. ஆனால் சில நிமிடங்களிலேயே ஹெலிகாப்டரில் பழுது ஏற்பட்டதால் சுதாரித்துக் கொண்ட விமானி அருகில் இருந்த சாலையின் நடுவே ஹெலிகாப்டரை அவசரமாக தரையிறக்கினார். ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டதில் சாலையில் இருந்த கார் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக ஹெலிகாப்டரில் இருந்த 5 பயணிகளும் காயங்கள் இன்றி உயிர் தப்பினர். அதே நேரம் விமானி லேசான காயமடைந்தார். ஆந்திராவில் தினசரி வேலை நேரத்தை 9 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரமாக உயர்த்தி சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட இருப்பதாக அரசு அறிவித்துள்ளதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஆந்திராவில் முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கில் பணி நேரத்தை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த மாநில அமைச்சர் பார்த்தசாரதி அறிவித்துள்ளார். இதற்காக விரைவில் சட்டத்திருத்தம் கொண்டுவர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி 5 மணி நேர பணிக்கு பிறகு 1 மணி நேர ஓய்வெடுக்கலாம் என்ற சட்டத்தை 6 மணி நேர பணியாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல அதிகபட்சம் பணி நேரத்தை 9 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரமாக உயர்த்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஓவர் டைம் பணி நேரம் 3 மாதத்திற்கு 75 மணி நேரமாக இருந்த நிலையில் அதனை 144 மணி நேரமாக உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகள் செய்து தரும் பட்சத்தில் அவர்கள் நைட் ஷிப்டில் பணியாற்ற சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. இது தொழிலாளர்களை அடிமைகளாக்கும் செயல் என்று பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மேட்ச் பிக்சிங் நடந்ததாக ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டு முற்றிலும் அபத்தமானது என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மகாராஷ்டிரா தேர்தலில் மேட்ச் பிக்சிங் நடந்ததாகவும் எதிர்வரும் பீகார் தேர்தலிலும் அதே பாணி தொடரும் என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் ஜனநாயக முறையில் நடைபெறும் தேர்தலை மேட்ச் பிக்சிங் என்று ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டு முற்றிலும் அபத்தமானது என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் கொடுத்த அறிக்கையை மீண்டும் வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையம், தவறான தகவல்களை பரப்புவது நேர்மையாக பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களை சோர்வடைய வைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே தேர்தல் தோல்விகள் ராகுல் காந்தியை விரக்தியடைய செய்திருப்பதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா விமர்சித்துள்ளார். திருப்பதியில் 20 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். வார இறுதி நாட்களை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். சனி ஞாயிறு விடுமுறை நாட்களை ஒட்டி திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. இதனால் இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான பக்தர்கள் சொந்த வாகனத்தில் வந்துள்ளதால் திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள சோதனை சாவடி முன் சுமார் 1 கிலோமீட்டர் வரை பக்தர்களின் வாகனங்கள் வரிசை கட்டி சோதனைக்காக காத்திருக்கின்றன. பக்தர்கள் வருகை அதிகமாக இருப்பதால் தேவஸ்தானத்தின் மெகா மண்டபங்கள், திறந்தவெளி வாகனங்கள் ஆகியவற்றில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் தேவஸ்தானம் சார்பில் செய்யப்பட்டுள்ளன.
வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து சுமார் 4.5 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்த ஐசிஐசிஐ வங்கி பெண் மேலாளர் கைது செய்யப்பட்டார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் உள்ள ஸ்ரீராம் நகர் ஐசிஐசிஐ கிளையில் வாடிக்கையாளர்கள் கணக்குகளில் நடந்த பரிவர்த்தனைகளில் முரண்பாடுகள் இருப்பதை வங்கி மேலாளர் கண்டறிந்திருக்கிறார். இது தொடர்பான விசாரணையில் அந்த கிளையின் வாடிக்கையாளர் உறவு மேலாளராக இருந்த சாக்ஷி குப்தா என்பவர் 2020 முதல் 2023 ஆண்டுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை அவர்களின் அனுமதியின்றி எடுத்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருக்கிறார். மேலும் வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகையிலிருந்தும் அவர் பணத்தை கையாடல் செய்தது தெரியவந்தது. வாடிக்கையாளர்கள் கொடுத்த செல்போன் எண்களை நீக்கி தனது உறவினர்களின் செல்போன் எண்களை அந்த வங்கிக் கணக்குகளில் சாஷி இணைத்துள்ளார். இதனால் அவர்களின் செல்போன்களுக்கு OTP சென்ற நிலையில் அதனை பயன்படுத்தி அவர் கையாடலில் ஈடுபட்டு வந்துள்ளார். அவர் 4,58 லட்சம் ரூபாய் கையாடல் செய்தது தெரியவந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மோசடி பணத்தில் அவர் செய்த பங்குச்சந்தை முதலீடுகள் நஷ்டமடைந்ததும் தெரியவந்துள்ளது. சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததாக கூறப்படும் இளம்பெண் கொலையில் திடீர் திருப்பமாக இளம் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயதான இளம்பெண் நித்யா சென்னை கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனியில் பாலமுருகன் என்ற சமையல் கலைஞருடன் லிவிங் டுகெதரில் வசித்து வந்தார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாலமுருகன் வீட்டிற்கு சென்றபோது நித்யா வாயில் நுரைத்தள்ளிய நிலையில் மர்மமான முறையில் சடலமாக இறந்து கிடந்தார். நித்யா ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாக குடும்பத்தினரை நம்ப வைத்த நிலையில் அவர் பல்வேறு ஆண்களுடன் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் நித்யாவை கொலை செய்தது அவருடன் லிவிங் டுகெதரில் இருந்த மருத்துவர் சந்தோஷ்குமார் என தெரிய வந்துள்ளது. 2 மாதங்களாக மருத்துவர் சந்தோஷுடன் நித்யா வாழ்ந்து வந்த நிலையில் குறிப்பிட்ட பணத்தை பறித்த நிலையில் வேண்டுமென்றே சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவர் சந்தோஷ் நித்யா வீட்டிற்கு சென்று தூக்க மாத்திரையை மதுவில் கலந்து கொடுத்து குடிக்க வைத்துள்ளார். அதில் மயங்கி விழுந்த நித்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அப்போது நித்யாவின் வீட்டில் இருந்த 25 சவரன் தங்க நகைகளை திருடிய மருத்துவர் சந்தோஷ் தனது உதவியாளரான முஜிபீர் பாஷா என்பவரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார். இக்கொடூர சம்பவம் வெளியே தெரியவர மருத்துவர் சந்தோஷை போலீசார் கைது செய்தனர். கொடைக்கானல் குணா குகையில் மலேசிய பெண் சுற்றுலா பயணியை பெண் வனவர் கன்னத்தில் அறைந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த புதன்கிழமையன்று மலேசியாவைச் சேர்ந்த 6 சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்திருந்தனர். அவர்கள் 10 ரூபாய் நுழைவு கட்டணத்தை செலுத்தி குணா குகைக்கு செல்ல முயன்றனர். அவர்களது நுழைவு கட்டணத்தை வேட்டை தடுப்பு தற்காலிக பணியாளர் ஆய்வு செய்தார். மலேசியாவிலிருந்து வந்திருப்பதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான 100 ரூபாய் நுழைவு கட்டணத்தை செலுத்தும்படி அவர் கூறியதாக தெரிகிறது. 100 ரூபாய் கட்டணம் செலுத்துவதற்கான அறிவிப்பு பலகை இல்லை என்றும் தாங்கள் தமிழ் மொழி பேசும்போது எதற்காக 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வினவியுள்ளனர். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் இரு தரப்பினரிடையே கைகலப்பாக மாறியது. அந்த வயது முதிர்ந்த அம்மா சீனியர் சிட்டிசனை கன்னத்துல அந்த அளவுக்கு கீழ்த்தரமா அந்த அம்மா அடிக்கிறது மிகப்பெரிய வேதனையை தந்திருக்கு. சுற்றுலா பயணிகளை கை நீட்டுவதற்கு வனத்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? கன்னத்தில் அறைந்த பெண் வனவர் ஏற்கனவே பணியிட மாறுதல் பெற்று தற்போது விருதுநகரில் பணியாற்றி வருகிறார். திருச்சியின் பச்சமலை மலைப்பகுதியில் இருந்து முதன்முறையாக பழங்குடியின மாணவர் ஒருவர் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்க தேர்வாகியுள்ளார். தூணூர் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது பரத் என்ற மாணவர் சின்ன இலுப்பூரில் உள்ள அரசு பழங்குடியின உயர்நிலைப்பள்ளி மாணவர் ஆவார். இவர் பொது சட்ட நுழைவுத் தேர்வான கிளாட் தேர்வை எழுதியிருந்த நிலையில் 964 மதிப்பெண்களை பெற்று தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்க தேர்வாகியுள்ளார். தமிழ்நாட்டில் 28 அரசு பழங்குடியின உறைவிடப் பள்ளிகள் உள்ள நிலையில் அவர்களில் கிளாட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர் என்ற பெருமையை பரத் பெற்றுள்ளார். 7.5% இடஒதுக்கீட்டில் பிகாம் LLB ஹானர்ஸ் பட்டப்படிப்பை படிக்க அவர் தேர்வாகி இருக்கிறார். அந்த சீட்டை இறுதி செய்வதற்கான 20,000 ரூபாய் கட்டணத்தை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை செலுத்தியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தாயை இழந்த பரத்தின் தந்தை செல்வகுமார் கொத்தனாராக கூலி வேலை செய்து தனது 3 பிள்ளைகளை வளர்த்து வருகிறார். தமிழ் வழியில் பயின்று ஆங்கிலத்தில் நுழைவுத் தேர்வு எழுதிய தனது மகனின் சாதனை மிகுந்த பெருமை அளிப்பதாகவும் இது தங்கள் பகுதியைச் சேர்ந்த மற்ற குழந்தைகளுக்கும் ஊக்கமளிக்கும் என்றும் அவர் கூறினார். தனது சாதனை குறித்து பேசிய மாணவர் பரத் ஏற்கனவே ஜெய்பீம் படத்தை பார்த்திருப்பதாகவும் ஆனால் தற்போது பார்க்கும்போது குரலற்றவர்களின் குரலாக இருக்க வேண்டும் என்று ஊக்கம் பெற்றதாகவும் தெரிவித்தார். மக்களின் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த நிலையில் அவர்களுக்காக ஜெயிக்க வேண்டும் என்ற உத்வேகம் தனக்கு சிறு வயதில் இருந்தே இருந்ததாக பச்சமல மலைப்பகுதி பழங்குடியின மாணவர் பரத் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் தந்தையின் உதவியால் வெற்றியடைந்ததாக பெருமிதம் தெரிவித்தார். மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்தேன், எனக்கு படித்து பார்த்தேன், வந்தது ஜெயிச்சோன்னு நினச்சேன்.
சின்ன வயசுலேருந்தே இருந்தது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால் அதை படிக்காமல் முடிக்கணும். எங்கள் வீட்டில் தண்ணி வருது கஷ்டம். ஏதோ டைம் தான் பஸ் வரும். அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் எங்கள் அப்பாவை விட்டு வருவார். இதனிடையே மாணவர் பரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாணவர் பரத் சட்டம் பயின்று தனது அறிவொழியை இந்த சமூகத்திற்கு வழங்கிட வேண்டும் என்றும் அவரது சட்டப்படிப்புக்கு திமுக சட்டத்துறையும் அதன் செயலாளர் என்.ஆர். இளங்கோவும் துணை நின்று வழிநடத்துவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சேலம் அருகே கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை சட்டவிரோதமாக தெரிவித்து பணம் ஈட்டி வந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ளது மணிவிடந்தான். இந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் சட்டவிரோதமாக ஸ்கேன் சென்டர் நடத்தி வந்துள்ளனர். கருவில் இருக்கும் குழந்தை பெண்ணா என்று தெரிவிக்க 20,000 ரூபாய் பணம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வந்த தகவலை அடுத்து தருமபுரி மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக இணை இயக்குநர் சாந்தி தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது மணிவண்ணன் மற்றும் பிரசாத் ஆகிய இருவர் கையும் களவுமாக சிக்கினர். இருவரும் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்த ஸ்கேன் இயந்திரம் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் கட்டுப்பாட்டை இழந்து சென்ற மினி வேனிலிருந்து நூலிலையில் இருவர் உயிர் தப்பிய காட்சிகள்தான் இவை. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சஞ்சய் என்பவரது மினி வேனில் புதுச்சேரிக்கு பழங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த வேனை வேலூரைச் சேர்ந்த பூபதி ஓட்டியுள்ளார். 17 வயது கிளீனருடன் அவர் புதுச்சேரிக்கு வந்தார். அவர்கள் இருவரும் அங்கு மது அருந்தியுள்ளனர். பழங்களை கடைகளில் இறக்கிவிட்டு பணம் வாங்குவதற்காக பூபதி சென்றார். அப்போது அந்த வாகனத்தை சற்று தள்ளி நிறுத்துமாறு அங்கு கடை வைத்திருப்பவர்கள் கூறியுள்ளனர். உடனே மதுபோதையில் இருந்த கிளீனர் வாகனத்தை ஓட்டியபோது கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த அரிசி கடைக்குள் புகுந்தது. இதில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற முனுசாமி, அரிசி கடை உரிமையாளர் பெருமாள், சாலையில் நடந்து சென்ற ராஜேந்திரன் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் பூபதி மற்றும் கிளீனரை கைது செய்தனர். விசாரணையில் பூபதியிடமும் ஓட்டுநர் உரிமம் இல்லாதது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த வாகனத்தின் உரிமையாளரையும் போலீசார் கைது செய்தனர். சேலம் அருகே கார் விபத்தில் கர்நாடகாவைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். சேலம் வாழப்பாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையின் தடுப்புச் சுவர் மீது கார் மோதிய கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 7 பேர் காரில் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகே வேகமாக சென்றபோது மேம்பாலத்தின் ஓரத்தில் உள்ள தடுப்புச் சுவரில் கார் மோதி உருக்குலைந்தது. காரில் இருந்த 7 பேரும் பலத்த காயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். நிகழ்விடத்திற்கு விரைந்த காவலர்கள் மற்ற 4 பேரையும் மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு முதல் உதவிக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர்களை வாழப்பாடி அரசு மருத்துவமனை அழைத்துச் சென்றபோது ஜோகாதேவி என்பவர் உயிரிழந்தார். விபத்து மற்றும் மீட்பு நடவடிக்கையால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்து வந்த மருத்துவர் காலமானார். சீனிவாசபுரம் பகுதியை சேர்ந்தவர் ரத்தினம். இவர் 1959ஆம் ஆண்டு மருத்துவ பணியை தொடங்கியுள்ளார். அப்போது 2 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்த ரத்தினம் தன்னுடைய கடைசி காலத்தில் 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்து வந்தார். இவர் ஏராளமான பிரசவங்களையும் பார்த்துள்ளார். இந்தியா சீனா போரின் போது நாட்டின் நிதிநிலை மோசமாக இருந்தது. அப்போது மக்களிடமிருந்து நகைகளை மத்திய அரசு பெற்றது. அந்த சமயத்தில் தன்னிடமிருந்த 83 சவர நகைகளை அரசுக்கு ரத்தினம் வழங்கினார். பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வந்த ரத்தினம் 96 வயதான நிலையில் வயது மூப்பு காரணமாக காலமானார். இதனால் அந்த பொதுமக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். கொரோனா காலத்தில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக 1 லட்சம் ரூபாய் அளித்தார். அவர் இங்கு வணிக வளாகம் ஒன்று நடத்தி வருகிறார். கொரோனா காலத்தில் அதில் 4 மாதங்களுக்கு யாரிடமும் வாடகை வசூல் செய்யாமல் ஒரு மிக சிறந்த மனசுக்கு சொந்தக்காரர். அதே போல் அவருடைய பிறந்த ஊரான திருவாரூரில் அவர் அரசு பள்ளிக்கு அவருக்கு 1 கோடிக்கு சொந்தமான நிலத்தை தானமாக வழங்கிய உயர்ந்த எண்ணம் படைத்தவர். அவருக்கு அந்த பொதுமக்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. 90 அடி கொண்ட அமராவதி அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் முதல் போக நெல் சாகுபடிக்கு தண்ணீரை திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை ஏற்று அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர்கள் சாமிநாதன், கைல்விழி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவி வரவேற்றனர்.
சுமார் 7520 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் 135 நாட்களுக்கு உரிய கால இடைவெளியில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. பக்ரீத் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. கடந்த வாரம் கனமழையால் வெறிச்சோடி காணப்பட்ட உதகை தாவரவியல் பூங்காவில் தற்போது சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. மலர் மாடம் கண்ணாடி மாலையில் வைக்கப்பட்டுள்ள வண்ண வண்ண மலர்களை கண்டுகளித்த பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கிளைமேட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. கிட்ஸ் எல்லாம் வெக்கேஷனுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி சில் கிளைமேட் தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அதே மாதிரி நல்லா இருக்குது கிளைமேட். இதேபோன்று தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலும் வார விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஜில்லென்று ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் பொதுமக்கள் குடும்பத்துடன் ஆனந்த குளியலிட்டனர். குற்றாலத்தில் தண்ணி அதிகமாக நல்லா வருது. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. இதேபோன்று பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டில் மேலும் ஒரு சுங்கச்சாவடியை திறக்கும் அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டம் மானம்பாடியில் புதிதாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியில் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. தஞ்சை விக்கிரவாண்டி இடையே சுமார் 3500 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் சேத்தியாத்தோப்பு சோழவரம் இடையே மானம்பாடியில் புதிய சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடி வரும் 12ஆம் தேதி காலை 8 மணி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. கார், வேன், ஜீப் ஆகியவற்றுக்கு ஒருமுறை செல்ல 105 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வணிக வாகனங்களுக்கு 55 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இலகு ரக வணிக வாகனம், சிறிய ரக சரக்கு வாகனம், மினி பேருந்து ஆகியவற்றுக்கு ஒருமுறை செல்ல 170 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. பேருந்து மற்றும் ட்ரக் வாகனங்களுக்கு 360 ரூபாயும், பொக்லைன் உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கான கட்டணம் 560 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆகியோர் கைகலப்பில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. எடப்பாடியில் இருந்து ஈரோடு செல்லும் அரசு பேருந்தை ஓட்டுநர் சிவலிங்கம் ஓட்டிச் சென்றுள்ளார். எடப்பாடி பேருந்து நிலையத்தில் அந்த பேருந்து சென்றபோது அந்த வழியாக சென்ற காரில் பேருந்து லேசாக உரசியதாக தெரிகிறது. இதனால் காரை ஓட்டிச் சென்ற சட்ட மாணவர் ஜவஹர் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஓட்டுநர் சிவலிங்கத்தை அவர் கடுமையாக தாக்கியதால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். உடனே சக பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் ஜவஹரை பிடித்து தாக்கினர். தகவல் அறிந்து அங்கு வந்த எடப்பாடி போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஓட்டுநர் சிவலிங்கம் மற்றும் இளைஞர் ஜவஹர் ஆகிய இருவரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருவாரூர் அருகே தனியார் மினி சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டு இழந்து சாலையோரம் உள்ள வீட்டுக்குள் புகுந்த விபத்தில் கர்ப்பிணி உட்பட 5 பேர் நல்வாய்ப்பாக தப்பினர். தனியார் பால் நிறுவனத்தின் மினி சரக்கு வாகனம் குடவாசல் பகுதிகளில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் பால் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்ய புறப்பட்டது. மூலங்குடி பகுதியில் வேகமாக சென்ற வாகனம் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் உள்ள சாமிதாஸ் என்பவரின் வீட்டின் சுற்றுச்சுவரை இடித்துக் கொண்டு வீட்டிற்குள் புகுந்தது. அப்போது வீட்டில் இருந்த சாமிதாஸ், அவருடைய மனைவி, 5 மாத கர்ப்பிணியான அவருடைய மருமகள், பேரன், பேத்தி ஆகியோர் நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பினர். எனினும் சுவரை இடித்துக் கொண்டு வீட்டிற்குள் வாகனம் வந்ததால் அனைவரும் கடும் பதற்றமடைந்தனர். வீட்டிற்குள் சரக்கு வாகனம் புகுந்த இந்த விபத்து குடவாசல் பகுதி மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சவுதி அரேபியாவில் உயிரிழந்த கணவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவருடைய மனைவி கண்ணீர் மல்க கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். மூங்கில்துறைப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அமீர்தீன் பாஷா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சவுதி அரேபியாவிற்கு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய வேலைக்கு சென்றுள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு செல்போன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தினருக்கு பக்ரீத் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அடுத்த நாள் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் உடல் மருத்துவமனையில் இருப்பதாக அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளனர். இதனால் அமீர்தீன் பாஷா உடன் தங்கியிருந்தவர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இரவு 11 மணி வரை பேசி நல்லா படுத்தவர், சாப்பிட்டுட்டு காலையில் அவர் இல்லை சடலமாக இருக்கிறாருன்னா அங்கே வேலை செய்த பணியாளர்கள் மேலேயும் இல்லை அங்கே இருந்த பகுதியில் இருந்த வேற ஒரு சமூக விரோதிகளாலேயோ ஏதோ ஒரு நடந்திருக்கலாம். எனக்கு ஒரு பயம் இருக்குது.
இருக்கு. சவுதி அரேபியாவில் உயிரிழந்த தன்னுடைய கணவர் அமீர்தீன் பாஷா உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி ரெமிலா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் அருகே நடந்த கறி விருந்தை ஆண்கள் மட்டும் ருசித்து மகிழ்ந்தனர். திருச்சூழி அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய திருவிழாவில் கமகம கிடா கறி விருந்து பரிமாறப்பட்ட காட்சிகளே இவை. விருதுநகர் மாவட்டம் தமிழ்பாடி கிராமத்தில் அமைந்திருக்கூடிய மந்தகுமார சுவாமி கோவிலில் வைகாசி பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்கள் மட்டுமே பங்கேற்று இந்த திருவிழாவில் மந்தகுமார சுவாமிக்கு பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை பூஜைகள் செய்யப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்திய 150க்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெளியிடப்பட்டு 2500 கிலோ அரிசியில் உணவு தயார் செய்யப்பட்டது. சுட சுட தயாரான உணவுடன் கமகம கிடாய் கறி விருந்து பரிமாறப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஆண்கள் பங்கேற்றனர். இந்த கறி விருந்தில் மது அருந்தியவர்களுக்கு அனுமதி இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழைப்படத்தில் கண்டது போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வாய்க்காலில் கழுத்தளவிற்கு செல்லக்கூடிய தண்ணீருக்குள் தொழிலாளர்கள் ஆபத்தான முறையில் வாழைத்தார்களை சுமந்தபடி செல்லக்கூடிய நிலை உள்ளது. ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட சிவகலை பகுதியை சேர்ந்த வாழைத்தார்கள் சுமக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு குழுவாக வாழை தோட்டங்களுக்கு சென்று வாழைத்தார்களை சுமந்து வருகின்றனர். தென் திருப்பேரை அருகே உள்ள ஆத்துரங்கால் வாய்க்காலின் ஒரு புறம் வாழை தோட்டமும் மறுபுறம் சாலையும் உள்ளது. நிலையில் வாழை தோட்டத்திலிருந்து வாழைத்தார்களை சுமக்கக்கூடிய தொழிலாளர்கள் வாய்க்காலில் இறங்கி சுமையுடன் மெதுவாக கடந்து சாலைக்கு செல்கின்றனர். தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரே நேரத்தில் 1, 2, 3 என்று தங்களால் முடிந்த அளவிற்கு வாழைத்தார்களை சுமந்து செல்கின்றனர். சிறிய நடைபாலம் இருந்தால் கால்வாயை எளிதாக கடக்க முடியும் என்று தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகள் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதை முழுவதும் கழிவுநீர் சேர்ந்து குட்டை போல காட்சியளிக்கிறது. இதனால் கொசுக்கள், புழுக்கள் சேர்ந்து சுகாதாரமற்ற நிலை உருவாகி இருக்கிறது. இது பாதிப்பு எடுத்து வகையில் இந்த இடத்துல கழிவுநீர் தேங்கி இருக்குது. பார்வையாளருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கிறது. நோயாளிக்கு அதை விட சிரமமாக இருக்கிறது. நாத்தம்லாம் ரொம்ப அதிகமாக தானே இருக்குது. இந்த பகுதியில் வர எல்லாருமே மூக்கை பொட்டிட்டு தான் போகிறாங்க, மூக்கை பொத்திட்டு தான் வராங்க. இதனால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதால் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த இடத்தை சுத்தம் செய்ய கோரிக்கைகள் எழுந்துள்ளன. கடலூரில் இறந்த முதியவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றவர்கள் அவர் கொரோனாவால் பாதிப்புக்குள்ளானவர் என்று தெரிய வந்ததால் அதிர்ச்சியடைந்தனர். பண்ருட்டி அருகே கீழமாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 76 வயதான கிருஷ்ணமூர்த்தி உடல்நிலை பாதிப்பால் புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்தார். பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கடந்த மாதம் 28ஆம் தேதி அவர் சிதம்பரத்தில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 2 நாள் சிகிச்சையில் இருந்தவர் சிறுநீரக பாதிப்பால் கடந்த 1ஆம் தேதி இறந்ததை அடுத்து உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு கொரோனா பாதிப்பு இருந்தது தெரியாமல் ஏராளமானோர் இறுதிச் சடங்கு நிகழ்வில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முதியவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருந்தது தெரிய வந்ததை அடுத்து இறுதிச் சடங்கில் பங்கேற்றவர்கள் தங்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ என்று அச்சமடைந்துள்ளனர். கொரோனாவால் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தும் நிலை வராது என அமைச்சர் கூறியிருக்கிறார். தற்போது பரவும் கொரோனா வீரியம் இல்லாதது என்பதால் ஊரடங்கிற்கு அவசியம் இருக்காது என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் 5755 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகபட்சமாக கேரளாவில் 1806 பேரும், குஜராத்தில் 717 பேரும், டெல்லியில் 665 பேரும், மேற்கு வங்கத்தில் 622 பேரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பாதித்த 221 பேரில் 27 பேர் குணமான நிலையில் சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 194 குறைந்துள்ளது. இந்நிலையில் கர்ப்பிணிகள், இணை நோய் இருப்பவர்கள் முகக்கவசம் அணிவது நல்லது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள்,
இணை நோய் பாதிப்புள்ளவர்கள், இதய நோய் பாதிப்பு, சிறுநீரக நோய் பாதிப்பு, ஹைப்பர் டென்ஷன் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புள்ளவர்கள் பொது இடங்களில் கூடுகிற போது, தேவையற்ற பொது அந்த இடங்களில் அவர்கள் ஒன்று சேருகிற போது முகக்கவசங்களை அணிந்து கொள்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வீரியமற்ற கொரோனா என்பதால் அச்சப்பட தேவையில்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 2023 ஏப்ரல் 9ஆம் தேதி ஜமீன் தேவர்குளம் மேலத்தெருவை சேர்ந்த வெள்ளத்துறைச்சி என்பவர் குமரரெட்டியாபுரத்திலிருந்து ஆட்டோவில் பயணித்தார். வழியில் ஆட்டோவை வழிமறித்த ஒரு கும்பல் ஓட்டுநர் சண்முகராஜையும் வெள்ளைத்துறைச்சியையும் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடினர். இதில் வெள்ளத்துறைச்சி உயிரிழந்தார். 2 ஆண்டுகளாக துப்பு கிடைக்காத இந்த வழக்கு குறித்து விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. விசாரணையில் வெளிநாட்டில் பணிபுரிந்துவிட்டு ஊருக்கு திரும்பி வந்த சண்முகராஜ் ஆட்டோ தொழிலில் ஈடுபட்டு ஆட்டோ சங்க தலைவரானது அங்குள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. சங்கத்தில் உறுப்பினராக ஓட்டுநர்களிடம் வசூல் செய்து வந்ததால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் கணேசன், ராஜா, சங்கிலி பாண்டி ஆகிய 4 பேர் அவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்து அவரை வழிமறித்து வெட்டியுள்ளனர். மயங்கி விழுந்த சண்முகராஜ் உயிரிழந்து விட்டதாக கருதியவர்கள் வெள்ளத்துறைச்சியை சாட்சியாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரை அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தனிப்படை காவலர்களை எஸ்பி ஆல்பர்ட் ஜான் நேரில் பாராட்டினார். ஆன்லைன் விளையாட்டில் பணம் இழந்த மருத்துவ மாணவர் கொடைக்கானலில் தனது காருக்குள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பூம்பாறை பிரதான சாலையில் கார் ஒன்று 3 நாட்களாக நின்றிருந்ததாக தெரிகிறது. அதில் ஒருவர் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் காரை திறந்தபோது குளுக்கோஸ் பாட்டில் மூலம் உடலில் மருந்து செலுத்தியபடி ஆண் சடலம் இருந்தது தெரியவந்தது. சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் அந்த இளைஞர் வேடச்சந்தூரைச் சேர்ந்த MD படிக்கும் மருத்துவ மாணவர் ஜோஸ்வா சாம்ராஜ் என்பது தெரியவந்தது. இவர் ஆன்லைன் விளையாட்டில் பெருமளவு பணத்தை இழந்ததாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த 2ஆம் தேதி அவர் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் வேடச்சந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தனது உடலில் என்ன மருந்து ஏற்றிக்கொண்டார் என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆயில் கசிவு காரணமாக உபமின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பணிகர்குளம் கிராமத்தில் உள்ள உபமின் நிலையத்தில் மின்மாற்றியில் இருந்து திடீரென ஆயில் கசிவு ஏற்பட்டு தீ பற்றி எரிந்து மற்ற பகுதிகளுக்கு மளமளவென பரவியது. மற்ற மின்மாற்றிகளுக்கு தீ பரவாமல் தடுக்கும் வகையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கரும்புகை அதிகளவு வெளியேறி புகை மண்டலமாக காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து 7 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். தீ சற்று கட்டுக்குள் வந்ததும் JCB இயந்திரம் மூலம் மண் கொட்டி தீ முழுமையாக அணைக்கப்பட்டது. சென்னையை அடுத்த காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மின்சாரம் பாய்ந்து ஜார்க்கண்ட் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். காசிமேடு துறைமுகத்தை நவீனப்படுத்தும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருகிறது. இங்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அந்த வகையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சோட்டா பண்டாரி என்பவர் கடந்த 2 மாதங்களாக தங்கி பணியாற்றி வந்தார். இவர் துறைமுக வளாகத்தில் உள்ள சோம்பேறிமடம் அருகே ட்ரில்லிங் மிஷின் மூலம் பழைய தரை தளத்தை பெயர்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து சோட்டா பண்டாரி தூக்கி வீசப்பட்டார். இதில் நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். 93 ஆண்டுகளாக கிடப்பில் கிடக்கும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை புதிய ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இடையே ரயில் பாதை அமைப்பதற்கு ஆங்கிலேயர் காலத்திலேயே திட்டமிடப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டது. இது தொடர்பாக தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்ட நிலையில் 2000, 2012, 2015 ஆகிய ஆண்டுகளில் புதிதாக மதிப்பீடுகள் செய்யப்பட்டு அறிவிப்புகள் வெளியாகின. ஆனால் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்து வருகிறது. மாநில அரசு நிலம் கையகப்படுத்தி தந்தால் இந்த திட்டம் நிறைவேற்றி தரப்படும் என சில மாதங்களுக்கு முன்பு தஞ்சாவூர்
தஞ்சாவூருக்கு வந்த மத்திய ரயில்வே இணை அமைச்சர் சோமண்ணா தெரிவித்தார். தொடர்ந்து இந்த திட்டம் கிடப்பில் கிடப்பதால் பயணிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வெள்ளக்காரங்க காலத்துக்கு பிறகு 50 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சு திருப்பி போடுறது, திட்டம் போடுறது, இப்போ போடுறது, திட்டம் போடுறது, போடுறது. என்ன ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, மக்களுக்கு இது பயன் தரக்கூடிய திட்டம். ரெண்டாவது, ரயில்வேக்கு அதிக வருமானத்தை தரக்கூடிய திட்டம். இது ஏன் அப்படி போடுறீங்க? இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன. சென்னையில் காலி இடங்களை முறையாக பராமரிக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காலி நிலங்களின் உரிமையாளர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாவிட்டால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. அதன்படி காலி மனையில் செடிகள், குப்பைகள் மற்றும் மழைநீர் தேங்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், நிலத்தில் திடக்கழிவு அல்லது கட்டடக் கழிவுகள் தேங்கி இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல சட்டவிரோதமான குப்பைகள் மற்றும் ஆக்கிரமிப்பை தடுக்க நிலத்தின் எல்லையை சுற்றி வலுவான மற்றும் பாதுகாப்பான வேலியை அமைக்க வேண்டும் என்றும், நிலத்தில் நீர் தேங்காதிருக்க கால்வாய்கள் மற்றும் வடிகால்கள் அமைப்புகளை பராமரித்து அவற்றில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டுதலை மீறி காலி நிலத்தின் உரிமையாளர் நடந்து கொண்டால் அவர்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கூடிய சென்னை மாநகராட்சி ஒரு வாரத்தில் சரி செய்யாத பட்சத்தில் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கவும், குற்றத்தை தொடரக்கூடிய பட்சத்தில் நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் வீதம் வசூல் செய்ய சட்டத்தில் இடம் இருப்பதாகவும் எச்சரித்துள்ளது. பொறியியல் கலந்தாய்விற்கு இந்த ஆண்டு 3 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த ஆண்டுக்கான BE, BTech சேர்க்கை கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கியது. கலந்தாய்வு விண்ணப்ப பதிவுக்கான கால அவகாசம் நேற்று முன்தினம் நள்ளிரவு 12 மணி வரை அவகாசம் இருந்த நிலையில் மொத்தம் 3,02,374 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதில் 2,49,883 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர். இந்த ஆண்டு மருத்துவ இடம் கிடைக்குமா என்ற அச்சத்தில் அதிகமானோர் பொறியியல் பக்கம் வந்திருப்பதாக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த ரீசன்ட் இயர்ஸாக இந்த மாதிரி இவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போடல. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் மேலே கண்டிப்பாக மாணவர்களிடையே ஒரு மோகம் அதிகரித்திருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது மற்ற ப்ரொஃபஷனோட அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸு. இதனிடையே வரக்கூடிய 9ஆம் தேதி வரை மாணவர்கள் தங்களுடைய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் கலாச்சாரத்தை மற்ற மாநில மக்கள் அறிந்து கொள்வதற்காக முருகர் மாநாடு நடத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது என்று செல்வ பெருந்தகையும் திருமாவளவனும் பதிலடி கொடுத்துள்ளனர். நாம காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷம் மட்டும் நடத்தல, ஒவ்வொரு வருஷமும் காசியில நடத்தி கொண்டு இருக்கிறோம். தேவைப்பட்டா நாம உலகத்துல எங்க வேணாலும் நடத்தலாம். முருக பக்தர்கள் மாநாடு இப்போதைக்கு நாம நடத்துவதற்கு இங்க முடிவு பண்ணியிருக்கிறோம். யாரோ ஒருத்தர் சங்கின்னு சொல்றது, இதையெல்லாம் பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும், உத்தரப்பிரதேசத்தில் நடத்தணும், ராஜஸ்தானில் நடத்தணும், மத்திய பிரதேசம் நடத்தணும். அதுதான் சமத்துவம். எல்லா வட மாநிலங்களில் எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா, கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் காத்து கொண்டிருக்கின்றன. மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா, காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள், முருகனும் மயங்க மாட்டார். மதுரையில் வரக்கூடிய 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் முருகர் மாநாடு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. சின்னத்திரை நடிகர்களின் 18வது பொதுக்குழு கூட்டம் விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சிவன் சீனிவாசன், பொதுச் செயலாளர் போஸ் வெங்கட் உட்பட 100க்கும் மேற்பட்ட நடிகர்கள் கலந்து கொண்டனர். சங்கத்தின் கடந்த ஆண்டு வரவு செலவு கணக்கு விவாதிக்கப்பட்டது. அப்போது சின்னத்திரை நடிகர்கள் சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகிகளான ரவி மோகன், ரவிசங்கர் மற்றும் MD மோகன் ஆகியோரை மீண்டும் சேர்க்க கோரி ஒரு தரப்பினர் ஆதரவு மற்றும் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தலைவர் சிவன் சீனிவாசன், வரக்கூடிய ஆகஸ்ட் 10ஆம் தேதி சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்தார். தேர்தல் தேதி ஆகஸ்ட் 10. சிவன் சீனிவாசன் பேசிக் கொண்டிருந்த போது தினேஷ் உள்ளிட்ட சிலர் கூச்சலிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது.
ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நியூஸ் 18 எடுத்த சர்வேயில் பெரும்பாலானோர் மத்திய அரசுக்கு சாதகமாக பதிலளித்துள்ளனர். நியூஸ் 18 நெட்வொர்க் பொதுமக்கள் மத்தியில் 5 கேள்விகளை முன்னிறுத்தி சர்வே எடுத்தது. 2 நாட்கள் நடைபெற்ற சர்வேயில் இணையதளம், சமூக வலைதளம், QR கோட் வாயிலாக 14,671 பேர் கலந்து கொண்டனர். இதில் நரேந்தர் சரணடைந்தார் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளும்படி உள்ளதா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு இல்லை என 87.55% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மீதான தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பதன் மூலம் தேச நலனை விட்டுக் கொடுத்து விட்டதாக கருதுகிறீர்களா என்ற கேள்விக்கு 75.65% பேர் ஆம் என பதிலளித்து மத்திய அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோல தேச பாதுகாப்பு விவகாரத்தில் பிரதமர் மோடி வலுவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக கருதுகிறீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு 88.6% பேர் ஆம் என பதிலளித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கருத்துக்கள் பாதுகாப்பு படைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இருக்கிறதா என்ற கேள்விக்கு 86.27% பேர் இல்லை என பதிலளித்து காங்கிரசுக்கு எதிரான மனநிலையை வெளிப்படுத்தியுள்ளனர். இறுதியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் அயூப் கானுடன் சேர்ந்து கையெழுத்திட்டு ஜவஹர்லால் நேரு தேச நலனை விட்டுக் கொடுத்து விட்டதாக பாஜக கூறி வருவதை ஏற்கிறீர்களா என்ற கேள்வி பொதுமக்கள் முன் எழுப்பப்பட்டது. இதற்கு 83.38% பேர் ஏற்கிறோம் என பதிலளித்துள்ளனர்.